ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்களுக்கு பரம கிருபை தான் பிரபு. இந்த மாரி நீங்க எப்படிதான் அந்த அந்த மாரிலாம் வீடியோஸ் எடுக்குறேன்னு தெரியல பிரபு. ரொம்ப ஆனந்தமா இருக்கு பிரபு. நம்ம டாபிக் தான் பேசுறார். புலம்பல் தான். புலம்பல் பத்தி ஏன் புலம்ப வேண்டாம் அவசியம் இல்லங்கிறதுக்கு. சரணாகத் சரணாகதி பண்ணவாள்லாம் இந்த விஷயத்த ஒழுங்கா கேளுங்கோ. நீங்க அழவோ, இந்த புலம்பலோ இதெல்லாம் விட்டுடுங்கோ. இதுல வந்து இந்த துக்காராம் மகாராஜ் சொல்ற இந்த ஒரு கருத்த நீங்க கேளுங்கோ. உங்க மனசு குளிர்ந்து போயிடும். இத எப்பவும் அவர் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்கோ, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ நம்மல்லாம் டிப்பா மாரி, டிப்பான்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் மாரி. இன்ஜின் ஒண்ணு முன்னால போறது. டிப்பா நெறைய டிப்பா இருக்கு. ஆனா இதுல வந்து பவர் கிடையாது. இதுல மூவ் பண்றதுக்கு. பவர் வந்து இன்ஜின்ல தான் இருக்கு. அந்த இன்ஜின் வந்து இருக்கிறது 3, 4 பேர் தான் இருப்பா. அந்த டப்பால இருக்கிறவா வந்து லட்சக்கணக்கான ஆளுகள் வந்து டிராவல் பண்றா. அதுல ஆயிரக்கணக்கான ஆள்கள் பின்னால டிராவல் பண்றா. அதுல வந்து நீங்க அதுல அந்த 4 பேர் இருந்தா போறோம். அதுல அதோட நமக்கு என்ன வேணும், இந்த இந்த டிப்பாவா இருக்கிறது என்ன பண்ணணும், இந்த கம்பார்ட்மெண்ட்டா இருக்கிறது, அந்த இன்ஜினோட கோத்துக்கணும் தன்னை. கோத்துண்டா போறோம். அது அது எங்க இலக்குக்கு போறதோ அது போய் சேர்ந்துரும். அப்ப நீ வந்து உள்ள உட்கார்ந்துண்டு அதுல ஜாலியா உட்கார்ந்துன்னு நீ வேடிக்கை பாரு. ஜம்முன்னு உன்னை எப்படி வச்சிருக்கானோ பகவான், அப்படி ஜம்முன்னு நீ வாழ்க்கைய இருந்துண்டு போ. டப்பாக்குள்ள இருந்துட்டு ஒருத்தன் மூடனா இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் போற பரபரன்னு பறந்துண்டு உள்ள ஓடின்னு இருப்பான். என்ன ஏன்பா இப்படி பரபரக்கிறேன்னு கேட்டா, எனக்கு ஊருக்கு போணும்னு கேட்பானாம். ஊருக்கு போய் சேர்றதுக்கு தான் அதுதான் வண்டி ஓடுறதே. நீ பாட்டுக்கு ஜம்முன்னு ஹாயா உட்காந்துக்கோ. இந்த ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு நீ வெளியில வேடிக்கை பாரு. லதா விருட்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஜம்முன்னு சுகமா நீ என்ஜாய் பண்ணிட்டு போ. அந்த கிருப்பையான அந்த கிருப்பையினால அந்த வண்டி வந்து ஓடின்னு இருக்கு. அது அந்த நிக்குஞ்ச தாமத்துக்கு அது போய் சேர எல்லாத்தையும் அழைச்சிட்டு கொண்டு போய் அங்க சேர்க்க போறது. அதனால நீ ஏன் இதுக்கு இப்படி பரபரக்கிற? அதான் ஓடின்னு தான் இருக்கே, போயிட்டு தான் இருக்கே வண்டி. அந்த கிருப்பானால. நீ பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி. அதனால அந்த நம்ம இப்போ உன்னோட சாதனை எப்படி போறது? உன்னோட சித்தம் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்டா, என் சாதனை வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னோட சித்தம் வந்து சூப்பரா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லமா. ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஐயோ இவ்வளவு காமங்கள்லாம் இருக்கே, நம்ம சாதனை ஒழுங்கா பண்ணலையே, நம்ம வந்து உடம்பு உடம்பு சரியில்லாம ரோகியா இருக்கேனே அப்படின்னா அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. நம்ம எஜமானன் நம்மளை எப்படி வச்சிருக்கானோ அவன் சந்தோஷப்படுறான்னா நான் இப்படி இருக்கேன்னா அது போறோம் எனக்கு. அவன் அப்படி வச்சிருக்கான் என்ன. அவன் இப்படி வச்சான்னா அது சரி, அவனுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா அப்படி இருந்துகிட்டோம். அதனால அந்த அந்த விஷயத்த பத்தி நம்ம எதுவுமே சர்ச்சையே பண்ணக்கூடாது. அதுல வந்து அவன் மேல பரிபூர்ண அந்த விசுவாசத்தோட நம்ம வெறும் ராதா ராதா ராதான்னு அந்த குரு மந்திரத்தை நம்ம கிடைச்ச நாமத்தை வந்து சொல்லிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். மேலும் அவன் அவன் என்ன காமியா தான் வச்சிருக்கணும்னு அவன் நினைச்சான்னா என்ன முயற்சினாலும் யாராலையும் மாத்த முடியாது. அவன் என்ன எந்த ஸ்திதியில எப்படி வைக்கணும்னு அவன் என்ன ரோகியா தான் வைக்கணும்னு நினைச்சான்னா அதை நம்மளால மாத்த முடியாது. அது அவன் இஷ்டம்னு இருக்கணும். அதனால அவன பரிபூர்ணமா சரணாகதின்னு பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நம்மளோட கனெக்ஷன் எப்படின்னா, இந்த மெயின் என்ஜின் ஷியாம் நம்ம ராதாராணியும், கிருஷ்ணனும் ஓட்டிட்டு இருக்கா அந்த வண்டிய. அவகிட்ட இருந்து எப்படி கனெக்ஷன் வருதுன்னா, ஆச்சாரிய புருஷாள்னால. ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்ம குருநாதர் கிட்ட. நம்ம குருநாதர் கூட நம்ம வந்து பிணைஞ்சுட்டோம்னா போறோம். அது தானே அது இலக்குக்கு கொண்டு போய் நம்மள விட்டுடுறது. அதனால அத பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இப்போ சரணாகதி பண்ணினோமா, பண்ணலையான்னா என்னன்னா, அதுக்கு என்ன கேரண்டி என்ன இருக்குன்னா, நம்ம சரணாகதி பண்ணியிருக்கோமான்னு தெரியலன்னா, மனசுலேருந்து நீங்க ஆழ் மனசுலேருந்து நீங்க வந்து சரணாகதி பண்ணுங்கோ பகவான்ட்ட. நீ தான் எனக்கு வந்து கதி. நான் உனக்கு சரணாகதி பண்றேன். அப்படின்னு மனசுலேருந்து அந்த சரணாகதின்னு வந்துடுத்துன்னா, அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே பண்ண அவசியம் இல்ல. நம்ம எந்த ஸ்திதியில இருக்கானோ அப்படி வச்சுண்டுட்டு, நம்ம அவன எப்படி நடத்திண்டு போறானோ, அதுக்கு வழங்கி குடுத்துண்டு நம்ம அந்த தாம்க்கு அவனே நம்மள அழைச்சுன்னு போயிடுவான். அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.